நம் தேசம் எதனால் நிறைந்திருக்கிறது? அவபக்தினால் நிறைந்த ஒரு தேசம். முதல்ல விக்கிரகத்தினால நிறைந்த ஒரு தேசம். இரண்டாவது விபச்சாரத்தினால் வேசித்தனத்தால் நிறைந்த ஒரு தேசம். மூன்றாவது அவபக்தியால் நிறைந்த ஒரு தேசம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 5-6 வசனங்களை சத்தமா வாசிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவபக்தி நிறைந்த அந்த தேசத்தை என்ன பண்ண அழிச்சாரு. அவபக்தியா நடந்த நோவா காலத்துல அவபக்தியா இருந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணாரா, ஜலப்பிரளயத்தினால் அழிச்சாருன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நல்ல கவனிக்கிறோம், தேசம் அவபக்தியால் நிறைந்திருக்கிற ஒரு தேசமா இருக்கிறது. இந்த அவபக்தி எப்படி வருகிறது என்று பார்க்க போறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 5வது வசனம். இந்த அவபக்தி எப்படி வருகிறதுன்னா, எது அவபக்தியா இருக்குதுன்னா, நீங்க படிங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவங்க தான் அவபக்தி உள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேசம் அவபக்தியால் நிறைந்திருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவ பலனை என்ன பண்றாங்க, மறுதலித்து தேவ பலன் என்ன பண்றாங்க, மறுதலிக்கிறாங்க. வசனம் மறுபடிங்க, சீர் படிங்க. வேஷத்தை தரிக்கிறாங்க. பைபிள் படிக்கிற மாதிரி காட்டுவாங்க, ஜெபிக்கிற மாதிரி காட்டுவாங்க, பரிசுத்தம் உள்ளவங்களாய் காட்டுவாங்க, ஆராதனை வீரர்களாய் காட்டுவாங்க, போதிக்கிறவர்களாய் காட்டுவாங்க. ஆனா இதெல்லாம் அப்படி காட்டுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்காது, தேவ பலன் இருக்காது. வேஷத்தை தரிக்கிறாங்க, ஆனா தேவபலன் அவங்க கிட்ட இல்ல. ஏன்னா ஆண்டவரை மறுதலிக்கிறாங்க. இவங்க தான் அவபக்தி உள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவபக்தி உள்ளவங்களை தேவன் என்ன பண்ணுவாரா, அழிச்சிடுவார். நோவா காலத்தில் அழிச்சார். அது போல அங்க அடையாளமா தேவன் வைத்திருக்கிறாரு. அப்ப நம்ம தேசத்தை எப்படி இருக்குது, அவபக்தியா நிறைந்திருக்குது. சபை அப்படிதான் இருக்கிறது. பார்வைக்கு நல்ல ஜபம், வேத வாசிப்பு, ஆராதனை. ஆனா ஆண்டோட பலனை மறுதலிச்சிடுறோம். அவர் பலனை மறுதலிச்சு என்ன பண்றோம், வேஷத்தை தரித்துக் கொள்றோம். நான் ஒரு பாடக்கூடியவன், நான் ஜெபிக்கிறவன், பிரசங்கி கூடுவேன் அப்படின்னு சொல்லி வேஷத்தை தரித்துக் கொள்கிறான். தவிர அந்த பலனை என்ன பண்ணல, பெற்றுக்கொள்ளல, அதை மறுதலிக்கிறாங்களாம். இதுதான் பக்தி இல்லை. இது போலியான பக்தின்றாரு. இது என்ன பக்தியா? அப்ப இந்த மாதிரி நம்ம தேசத்துல அவபக்தினால எவ்வளவு ஜனங்க இருக்காங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேசம் அவபக்தினால் போர்வைக்குதான், பார்வைக்குதான் எல்லாமே காட்டுவாங்க. ஆனா கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பலன்ல வாழ மாட்டாங்க. அவபக்தினால் நிறைந்து போன ஒரு தேசமாக இன்னைக்கு சபைகளும் கூட என்ன பண்ணுதுன்னா காணப்படுது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம 2 தீமோத்தேயு இந்த அவபக்தி எப்படி வருகிறது என்று பார்க்க போகிறோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனம். சீக்கிரம் படிங்க. 2 தீமோத்தேயு 2:16. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு, அவைகளால் அப்ப சீர்கேடான வீண் பேச்சுகளை பேசுகிறவங்க கூட அவபக்தியானவர்கள். அப்ப நம்ம தேசத்துல எல்லா நல்ல வார்த்தைகளை பேசுறாங்களா? எங்க பார்த்தாலும் ஒழுக்கமான வார்த்தைகள் வராது. சீர்கேடான காரியங்கள், சீர்கெட்டு போகக்கூடிய காரியத்தை தான் பேசுறாங்க. அந்த காரியத்தை நடப்பிக்கிறாங்க. வேதத்தை அறிந்தவனும் சரி, வேதத்தை அறியாதவனும் சரி, சீர்கெட்டான பேச்சுகளை பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எதை கொண்டு வருகிறதா? அவபக்தியை கொண்டு வருகிறது. நீ நல்ல பிரசனத்தை கேட்கலாம், ஒப்பு கொடுக்கலாம், அர்ப்பணிக்கலாம். ஆனா நீ தேவையில்லாத காரியத்தை போய் நீ வெளியே பேசுறனா உன் பக்தி உன்னை விட்டு போயிடும். அவபக்தி உனக்கு விட்டுக்கும் வந்து. அல்லேலூயா. பக்தியா இருந்த நீ விசுவாசமா இருந்த என்ன பண்ண, நடிக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த பலனை மறுதலிச்சிடுவோம். நடிக்க ஆரம்பிச்சு என்ன காரணம் தெரியுமா? தேவையில்லாம பேச்சு, தேவையில்லாம சினிமா நாடகங்கள்,
தேவையில்லாம அந்த கதை இந்த கதை பேசினா பண்ணாங்க, பக்தி போயிடுச்சு. இப்ப மேல் தோற்றமா பண்ணிடுவோம், பலனை மறுதளிச்சவங்களா, இப்ப ஆண்டவருக்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசக்கூடியவர்களா இருந்து அவபக்திகளாய் மாறி விடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கடுத்து நீங்க வாசிங்க 1 சாமுவேல் 15:23. எது அவபக்தின்னு சொல்றாரு சீக்கிரமா? 1 சாமுவேல் 15:23. இரண்டக பண்ணுதல், பில்லி பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும். பாருங்க, முரட்டாட்டம் பண்ணுவது அவபக்திக்கு ஏதுவானதான். அல்லேலூயா. முரட்டாட்டம் விக்கிரக ஆராதனையில வந்து கலந்துச்சு. அதே போல முரட்டாட்டம் என்ற குணம் இருக்குதுன்னா இது ஒரு அவபக்தியானது. நீங்க கிறிஸ்தவங்க தானுங்க, வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், அந்த முரட்டாட்ட குணம் அப்படியே இருக்குது. அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நம் தேசம் விக்கிரகத்தால் நிறைந்த தேசம் மட்டும் இல்ல, விபச்சாரத்தினால் வேசுத்தனத்தால் நிறைந்த தேசம் மட்டும் இல்ல, அவபக்தினால் நிறைந்து போயிருக்கிற தேசம். இன்னும் கூட அந்த சுபாவம் கிறிஸ்தவங்களா வந்து ஞானஸ்தானம் எடுத்து கூட இன்னும் கூட அந்த சுபாவம் மாறல, அந்த அன்பு வெளிப்படல, இன்னும் கோபமும் எரிச்சலும் முரட்டாட்ட குணங்களும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறதுமாய் இன்னைக்கு சபைகளுக்குள் காணப்படுது, தேவனுடைய பிள்ளைகளுக்குள் காணப்படுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேசம் அவபக்தம் நிறைந்திருக்கிறது. பார்வைக்குதான் கிறிஸ்தவங்க, பார்வைக்குதான் ஊழியக்காரர்கள், பார்வைக்குதான் பக்தி. ஆனா என் பலனை மறுதளிக்கிறாங்க, அவங்க அவபக்தம் நிறைந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க நோவா காலத்தை ஜலத்தினா அழிச்சு போட்டாரா? அவர் சொல்றாரு, நான் ரொம்ப மனஸ்தாபப்படுறேன், போலியாய் பக்தியா நடிக்கக்கூடிய இவங்களுக்கு குறித்து ரொம்ப மனசாக வேதனைப்படுறேன், என் பலனை மறுதளிக்கிறாங்க. ஆனா பார்வைக்கு என்ன பண்றாங்க? போலியா ஜீவித்துக் கொண்டிருக்கிறாங்களே, இவங்க உண்டாக்குறதுக்காக, இவங்க படைச்சதுக்காக நான் வேதனைப்படுறேன்னு சொல்லி நோவா கிட்ட ஆண்டவர் பேசினாரு. அப்ப அவபக்திங்கிறது ஆண்டோட இருதயத்தை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம், அவரை துக்கப்படுத்துகிற காரியம், அவரிடத்திலிருந்து கோபம் வெளிப்பட்டு அழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் முன்மாதிரி வச்சுக்கிறாராம். சோதம் குமரோட சொல்றாரு, நோவா காலத்தில் இருந்த ஜனங்களும் சொல்லிட்டு சோதம் குமரோட முன்மாதிரி வைக்கிறாரு. அவங்க எப்படி இருந்தாங்க? அவபக்தி, பேருக்கு பக்தி மாதிரி காமிச்சாங்க. ஆண்டவர் இதயத்தை பார்த்தா அவ்வளவு அசுத்தமான காரியம் செய்து கொண்டிருந்தாங்க. அப்ப எந்தனுக்கு தேவன் கோபப்பட்ட சோதம் குமர் அழிச்சிருப்பாரு. எந்தனுக்கு தேவன் கோபப்பட்டு வேதனைப்பட்டிருந்தா நோவான் காலத்துல 8 பேர் மேல் காப்பாற்றப்பட்டு மிச்ச எல்லாரும் அழிக்கப்பட்டிருப்பாங்க. அவபக்தி, அவர் பலனை மறுதளிச்சுட்டு போலியா வாழப்பாரு, இது தேவனுக்கு ரெண்டாக பண்றப்பாரு, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். எத்தனை காரியம் இந்த மாதிரி ஒளிஞ்சு ஒரு போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ போகிறோம். சமுதாயத்தை மாற்றணும், நம்ம ஜனங்களை மாற்றணும், ஜனங்கள் கத்த அதிக நடுவில் வரணும், ஜனங்கள் தேசத்தை ஒரு எழுப்பதை நம்ம பார்க்கணும். ஆனா சபைக்குள்ள, கிறிஸ்தவங்களுக்குள்ள, ஊழியக்காரங்களுக்குள்ள இந்த அவபக்தி குடி இருக்கும் பொழுது எப்படி எழுப்பதை நம்ம பார்க்க முடியும்? ஆண்டவர் உள்ள வேதனைப்படக்கூடிய ஒரு காரியம். விக்கிரகத்தால் நிறைந்த தேசம், 2வது விபச்சாரம் நிறைந்த தேசம், 3வது அவபக்தினால நிறைந்த ஒரு தேசம். அதுக்கடுத்து இந்த அவபக்தியான ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை அநியாயமாய் அடக்கி வைக்கிறது அவபக்தியானதான். அப்ப இயேசுடைய பிறப்பை பத்தி உனக்கு தெரியும், அவர் எதுக்காக வந்தார் என்பது தெரியும், அவர் மரணத்தை பத்தி தெரியும், அவர் உயிர்த்தெழுதலை பத்தி தெரியும், அவர் வரப்போறதை பத்தி தெரியும், நம்ம மத்தியில் அவர் இருக்கிறதை பத்தி தெரியும். இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தோம் நீ சத்தியத்தை அடக்கி வைக்கக்கூடிய ஒரு தேவ ஜனமா இருப்பாயானால், கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாயானால் என்ன நடக்குமா? அது அவபக்தின்னு சொல்ற ஆண்டவர். அது அவபக்தின்றாரு. இது பக்தி இல்ல, இது அவபக்தி. எல்லா ஆண்டவர் பத்தி தெரியும், ஆனா நீ அடக்கி வைக்கிருப்பாரு. இயேசு பத்தி சொல்லாம, அவர் அன்பு பத்தி சொல்லாம, ரட்சிப்பை பத்தி சொல்லாம, அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பை குறித்து சொல்லாம, விடுதலை குறித்து நீ சொல்லாம, காலம் வரும் அப்ப பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடக்கி வைக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, இது கூட அவபக்தியா இருக்கிறதா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் பக்தியோடு வாழ்றோமா, அவபக்தியோடு இருக்கிறோமா? பாசு தான் சொல்லுவார், ஊழியம் செய்வார், பாசமா தான் ஊழியம் செய்வாங்க. ஆனா நான் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டோம், ஊழியத்தை செய்ய மாட்டோம். ஒரு சில சபைகளுக்கு, இங்க சபை பரவாயில்ல, ஒரு சில சபையில பாசம் தான் கத்தின்னு இருப்பாரு, பாசமா தான் கத்திட்டு இருப்பாங்க. மிச்சம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க,
இயேசு பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஆண்டவர் பத்தி அவங்க வேலை செய்யற இடத்துலயோ படிக்கின்ற இடத்துலயோ இல்ல பக்கத்துல அக்கத்துக்குள்ள ஆண்டவர் பத்தி அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்ப இவங்க எப்படிப்பட்டவன் ஆண்டவர் சொல்றாரு, இவங்க அவபக்தி உள்ளவர்கள். அப்ப தேசம் அவபக்தி நிறைந்திருக்கிறது. அப்ப ஆண்டோட உள்ள எவ்வளவு வேதனைப்படுது. அல்லேலூயா. விபச்சாரத்தால் நிறைந்திருக்குது, விக்கிரகாரம் நிறைந்திருக்குது, வேசனத்தால்